ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு குருமா தான் செய்து காட்ட போகிறேன். இது சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது சாதத்துக்கும் சாப்பிடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்தேன்னு பார்ப்போம். இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு துருகுனது, 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பிஞ்சு பலாக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் கையில் தேய்ச்சிக்கோங்க. கத்திலையும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பாதி தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி பிசுபிசுப்பு வரும் பால், அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது. இந்த மாதிரி தான் வரும். இதையும் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருங்க. இந்த பலாக்காயில் ரெண்டுலேயுமே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மேல் தோலை மட்டும் கட் பண்ணணும். அதுக்காக 2ஆக வகுந்துக்கோங்க. மறுபடியும் பாதியாக கட் பண்ணதுலேயும் இன்னும் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி சீக்கிரம் குழம்பு செஞ்சிடலாம். அப்பப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கையில் மேலே இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நடுவில் இருக்க இந்த தண்டு பகுதியையும் எடுத்துருங்க. ஒரு சின்ன கத்தியை வச்சுட்டு இதையும் எடுத்துட்டா அவ்வளோதான். நம்ம இனி பொடி பொடியாக கட் பண்ணுற வேலை தான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு தாட்டி நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமா வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யணுன்னு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். இப்போ கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் மண் சட்டியில் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை லேசாக வறுக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு, கசகசா, பொரிகடலை இதை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியில் தேங்காயும் லேசாக வறுக்கணும். இதுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுருங்க. அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காயை சேர்த்துட்டு அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் போடுற எந்த குழம்புக்குமே தேங்காயை லேசாக வறுத்துட்டு போட்டோம்னா குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுவும் இந்த வெய்ய காலத்தில் தேங்காயை வறுத்துட்டு குழம்புல சேருங்க, எந்த குழம்புனாலும். இப்போ வறுத்த பொருட்களை எல்லாத்தையுமே சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே பலாக்காயை வேக போட்டுட்டேன். வேகட்டும், ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இப்போ பக்கத்து அடுப்பில் நம்ம குக்கரை வச்சுக்கிறலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்பாசி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வாசனை வர வரைக்கும் கருகு விட்றாதீங்க. இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு வதக்கி விடுங்க. இதில் பெரிய வெங்காயம் நிறைய சேர்க்கலாம், ஆனால் இனிப்புத்தன்மை வந்துடும் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது. நிறைய வெங்காயம் சேர்க்குறதுனால திக்கான கிரேவியும் கூட கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கின வாட்டி உப்பு சேர்த்துப்போம் நம்ம. இதில் தேவைப்பட்ட 2 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம், காரம் அதிகம் வேணும்னா. இப்போ கல்லுப்பு எடுத்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையானதை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க. உப்பு போடும்போது சீக்கிரம் எல்லாமே வதங்கிடும். பலாக்காயை தனியாக வேக வைக்கும் போது கொஞ்ச நேரம் மட்டும் வேக வைங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் குழம்புலையும் போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாம் அந்த காயில் ஏறும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புதினா இலை அதையும் நல்லா அலசிட்டு மண் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு இதோடையே கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச ப்ளைன் மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும்.
சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நம்ம எந்த குழம்பு செய்தாலும் மசாலா பொருட்களை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் காய்கறி சேர்க்கணும். அதே போல் குழம்ப நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அதை சேர்த்துக்கிறேன். இதையும் லேசாக வதக்கி விடுங்க. இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுருங்க. நல்லா திக்காக வந்துடும் இந்த மாதிரி. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மசாலாவை கிளறும் போதே. நம்ம இப்போ ஆல்ரெடி பாதியாக வேக வச்ச பலாக்காயை தண்ணியெல்லாம் இருத்துருங்க. நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி குழம்புல போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த மசாலாலாம் காயில் ஏறணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாயாக இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த காயை வேக வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட இந்த மாதிரி குருமாவில் சேர்த்துக்கரலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டுட்டு விசிலும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போல் புதினா இலை, கொத்தமல்லி இலை அதையும் கட் பண்ணி மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பலாக்காய் பிஞ்சில் செஞ்ச குழம்பு, குருமா எப்படி வேணால் வச்சுக்கரலாம். இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் செட் தோசை மாதிரி செஞ்சுட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க, ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த குருமா குழம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நம்ம தோசை மேலேயே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் உங்களுக்கு தனியாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்க சூப்பராக இருக்கா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் காயில் ஏறி இருக்கும். காரம் சூப்பராக இருக்கும். மிளகுத்தூளும் ஃபைனலாக போட்டிருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டோம்னா டிஃபனுக்கும் வச்சுக்கரலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷு இதுக்கு தேவைப்படாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.